மறுநாள் பார்வதி அவங்க மேடம் சுனந்தான் தேவியை பார்க்க அவள் ஆஃபீஸ்க்கு போனான். மேடம், என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மேடம். நான் திரும்பவும் வேலைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். சந்தியா, உன் நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்கம்மா. அதெல்லாம் கேட்ட உடனே நானே ரொம்ப வருத்தப்பட்டம்மா. நானே உனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. அது மட்டும் இல்லைம்மா, உன்னுடைய வேலை உனக்கு எப்பவுமே இங்கே இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அது மட்டும் இல்லை மேடம், எனக்கு நீங்கள் இன்னொரு உதவியும் பண்ணணும். சொல்லுமா பார்வதி, நான் என்ன பண்ணணும்? மேடம், எனக்கு ஒரு மாதம் சேலரி அட்வான்ஸாக வேணும் மேடம். நான் அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன் மேடம். சரிம்மா, அப்படியே தரேன். மேடம், எனக்கு அவசரத்தில் உதவுனீங்க மேடம். உங்களை நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன் மேடம். இட்ஸ் ஓகே பார்வதி, தைரியமா இரு. உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். என் ஹஸ்பண்டும் ஜெயிலில் இருக்காரு. என் கையில் பணம் இல்லை. நானும் வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருந்தேன். அவர் கூட பிறந்தவங்க கூட யாருமே உதவலை மேடம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் உங்களை உதவி கேட்டு வந்தேன். நான் சொன்ன உடனே ஒத்துக்குனீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். மேடம், என்ன மாதிரி யாராவது வேலையை விட்டுட்டு திரும்ப வேலைக்கு வந்தால் எந்த ஆஃபீஸில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நான் சொன்ன உடனே என் ஆஃபீஸில் சேர்த்துக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க மேடம். என்ன பார்வதி, என்னை ரொம்ப ஓவராக புகழ்ற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கு உதவலைன்னா எப்படி? சரி, நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத. போ, ரிலாக்ஸாக போய் வேலை பாரு. சரிங்க மேடம். ஆமாம் பார்வதி, உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்ற நிலமையில நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஒழுங்காக செக்கப்புக்கெல்லாம் போறியா இல்லையா? மருந்து மாத்திரலாம் ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? இல்லை மேடம், என்னையே பார்த்துக்க முடியல. நான் எங்கேருந்து மேடம் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கெல்லாம் போகிறது? என்ன பார்வதி இப்படிலாம் சொல்கிற? அதுக்குன்னு குழந்தைய பார்த்துக்க வேண்டாமா? சரி, நான் முதல்ல பணம் தரேன். நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு மருந்து மாத்திரலாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு வா. சரிங்க மேடம். பார்வதி அங்கே வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கார எப்படி ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசித்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.